தமிழ்நாட்டில் 2025 முதல் 26 வரை கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை தொடங்கியுள்ளது. அரசு பள்ளிகள் முதல் பிரபல தனியார் பள்ளிகள் வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தங்களுடைய குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கை பெற்றோர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தனியார் பள்ளிகளின் அரசு நிர்ணயித்துள்ள கட்டண விவரங்களை எப்படி அறிந்து கொள்வது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தனியார் பள்ளிகள். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் கீழ் 12,000த்திற்கும் அதிகமான பள்ளிகள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் நிர்ணயிப்பு சட்டம் 209 கீழ் வரும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் இயக்கும் கல்விக் கட்டணம் நிர்ணயக் குழு, தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபீ டிட்டர்மினேஷன் கமிட்டி வரையறுத்துள்ள கட்டணத்தை பின்பற்ற வேண்டும். கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துவதற்கான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கல்வி கட்டண நிர்ணயக் குழு செயல்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இதற்கான அலுவலகம் அமைந்துள்ளது. இதன் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர். பாலசுப்ரமணியன் செயல்படுகிறார். இணையதளம். அந்த வகையில் 3 கல்வி ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாவட்ட வாரியாக பள்ளிகளின் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு https://tnfesommidte.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். இதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை வசூலிக்க வேண்டும். தனியார் பள்ளிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பு. தற்போது 2025 முதல் 26 வரை, 2026 முதல் 27 வரை மற்றும் 2027 முதல் 28 வரை கல்வி ஆண்டுக்கான கல்விக் கட்டணம் நிர்ணயம் செய்ய தனியார் பள்ளிகளில் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கல்விக் கட்டணத்தை உயர்த்த விரும்பும் பள்ளிகள் மட்டும் மே 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான பரிந்துரை விண்ணப்பங்கள் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்தை உயர்த்த விரும்பும் பள்ளிகள் மாணவர் ஆசிரியர் எண்ணிக்கை, ஊழியர்களின் சம்பள விவரம், கடந்த கல்வி ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை உட்பட விவரங்களை தணிக்கை துறையிடம் இருந்து பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும்.